இசையின் தமிழ் துயரம்னு தான் சொல்லணும், தமிழ் இசைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அப்பா ஏன் அந்த பேரை வச்சாரு? தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தமிழ் தாத்தா குமரி அனந்தன் தமிழ் இசை என்று பெயர் வைத்தார். தமிழ் இசையாகவா வாழுகிறார்? கோமியம் குடிக்க சொல்லும் போதே அவர் தமிழ் துயரமாக மாறிவிடவில்லையா? அந்த தமிழ் துயர சவுந்தரராஜன் பாதங்களிலும் மலை பாதங்களிலும் மாநில உரிமையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? டேபிளை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அந்த பேரு. அப்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களினுடைய பாதத்தையும் பிடித்து பார்த்து அந்த பாதங்கள் புண்ணில்லாமல் நல்ல பாதங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே தமிழ்நாடு முதலமைச்சர், அதற்கு நாம் எல்லாம் கைதட்ட வேண்டாமா? அந்த முதலமைச்சரை நாம் எல்லாம் கொண்டாட வேண்டாமா? கோயில்களில் சிலைகளை எடுத்துவிட்டு சிலையை தூக்கி போய் வெள்ளையடித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் பாழடைந்த கோயில்களை எல்லாம் வெள்ளையடித்து பராமரிக்கின்ற வேலையை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. கோயில்களை மட்டுமல்ல, எல்லா வகையான வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்கின்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது. எவனாவது கொடியை தூக்கி கொண்டு வந்தால் ஓட ஓட விரட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் கையில் இருக்கிறது. இன்றைக்கு மொழி கொள்கை என்பது தீவிரமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த மொழி பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது இன்றைக்கு கூட அந்த ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். என்ன ட்வீட் போட்டிருக்கிறார்? தமிழுக்காக என்ன செய்தார் ஸ்டாலின்? நான் சொல்லுகிறேன். இந்த புத்தகத்தை பார்த்தீங்களா? தமிழர் வரலாறுன்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவருக்கு பேரு தேவநேய பாவாணர்னு ஒரு அறிஞர். 100 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கிடைச்ச புத்தகங்களை பூரா புரட்டி அவர் தமிழ்நாட்டினுடைய வரலாறை கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு மாதிரி கூகுளில் டைப் பண்ணோடனே எல்லா டாக்குமெண்ட்டும் கிடைக்காது. லைப்ரரியா தேடி அலையணும். தேடி அலைஞ்சு அவர் எழுதுறாரு. இரும்பு காலம்னு ஒரு அத்தியாயம் எழுதுறாரு. அந்த இரும்பு காலத்துல அவர் பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியான்னு ஒன்று மண்ட தலகாணி கணக்கா தூக்கிட்டு தெரியும் தெரியுமா? மலையாள மனோரமா புத்தகம் மாதிரி என்சைக்ளோபீடியான்னு ஒன்று தூக்கிட்டு தெரியும் தெரியுமா? டிக்ஷனரி மாதிரியே இருக்கும். அந்த புத்தகத்துல தேடி ஒரு கருத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்துல என்ன எழுதி இருக்குன்னா, இரும்பு தாது என்பது இந்தியாவில் ஒருவேளை இருந்திருக்கலாம், உலகத்தில் வேறு எங்கும் இருப்பதற்கு முன்னாலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் எழுதினதை பார்த்துட்டு தேவநேய பாவாணர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு கருதுறாரு அது தமிழனாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு பழங்காலத்தில், எப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு 3874 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ மட்டும்தான் நாகரீகமா இருந்தான், அவன் மட்டும்தான் இரும்பு வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஒரு கற்பனையில எழுதினார். சில ஆய்வுகளின் அடிப்படையில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் தேவநேய பாவாணர் எந்த காலத்தை தன்னுடைய கற்பனையில் குறித்தாரோ அது கற்பனை அல்ல, நிஜம். இந்தியா நாகரீகம் கற்றுக்கொள்வதற்கு முன்னால், இந்தியா கோவணம் கட்டி கொள்வதற்கு முன்னால் தமிழன் நாகரீகத்தோடு இரும்படித்துக் கொண்டிருந்தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தமிழ் மொழி வளர்ச்சி என்பது வெறும் மொழியை மட்டும் வளர்ப்பது அல்ல. இன்னைக்கு கூட ஒரு மொழி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. மனுஷரை பார்த்து அந்த மொழியை பேசவே மாட்டான், சிலையை பார்த்து மட்டும்தான் பேசுவான். அந்த மொழியும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மொழிக்கு தேவையா? அந்த மொழிக்கு உரியவனாக, அந்த மொழிக்குரிய குலத்தில் பிறந்தவனாக அந்த மொழியை பேசிக்கொண்டு அந்த இனத்தவன் வாழ்ந்தான் என்பதுதானே வரலாறு. அப்படிப்பட்ட மொழியை நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கணுமா இல்லையா? நம்ம வாழ்க்கை நாரி போச்சுன்னா மொழியாவது கிளியாவது போப்பா வேலையை பார்த்துட்டு நம்ம போவோமா இல்லையா? இன்னைக்கு மொழி உணர்ச்சியை தமிழன் பேசுகிறான் என்றால் அவன் இன்றைக்கு சுயமரியாதையோடு வாழுகிறான் என்ற அர்த்தம். அந்த சுயமரியாதை இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழன் இன்றைக்கும் மொழி உணர்ச்சியை பேசிக் கொண்டிருக்கிறான். தந்தை பெரியார் அதனால் தான் குறிப்பிட்டார், இந்த தமிழ் நிலை உணர்ச்சி மட்டும் இல்லாமல் போயிருந்தார் தமிழன் எப்போதோ பார்ப்பன அடிமையாக மாறி இருப்பான் என்று தந்தை பெரியார் சொன்னார். அதை தான் எங்களுடைய தலைவர் காலையிலே அறிக்கை கொடுத்துட்டாரு. சரிப்பா, உன் கருத்து என்ன? அதை தான் எங்க தலைவர் காலையிலே அறிக்கை கொடுத்துட்டாரு. இந்த பொம்மையவா அனுப்பி வைப்பாய் கூட்டத்துக்கு? தமிழ்நாட்டின் உரிமையை பற்றி பேசுவதற்கு கூட பேப்பர் பார்க்காமல் பேச முடியாத பனையூர் பால்வாடி பண்ணையாரே, உன்னால் தமிழ்நாட்டுக்கு விடிவு வரப் போகிறதா? உன்னால் அழிவுதான் வரும். இன்றைக்கு கடைசியாக இன்றைக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நான் ஊடகவியலாளர் என்பதற்கு முன்னால் ஒரு மானமுள்ள தமிழன், சுயமரியாதையுள்ள தமிழன். அந்த சுயமரியாதைக்கும் மானத்துக்கும் பங்கம் வரும் என்றால் அந்த சுயமரியாதையும் மானத்தையும் காப்பதற்கு யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் அடிதிரள வேண்டியது இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கட்டாயம், அது அவர்களுடைய கடமை. அதை அவர்கள் கடந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். அதனால் தான் 1967 டெல்லிக்கு தமிழ்நாட்டில் போடப்பட்ட பூட்டை இன்றைக்கு வரைக்கும் உடைக்க
வைக்க முடியாமல் செருப்பில்லாமல் திரிகிறாய், சாட்டையால் அடித்துக் கொண்டு திரிகிறாய். நீ அடித்துக் கொண்டே திரிய வேண்டியதுதான், செருப்பில்லாமல் நடந்து கொண்டே திரிய வேண்டியதுதான். இன்றைக்கு கூட பேசுகிறாய் அடுத்து 2026 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து விடுவோம்னு. தண்ணியை தெளிச்சு யாராவது எழுப்பி விடுங்க.